ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கும். மூணாவது T20 மேட்ச் ஆல்ரெடி 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சுன்னா கண்டிப்பா நியூஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணி மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஆனா இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு. முதல்ல டாஸ் வின் பண்ண இந்தியா டாஸை இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. பேட்டிங்கை நம்ம நியூஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஆனா இவங்க பேட்டிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஹர்திக் பாண்டியாவை பாராட்டி ஆகணுங்க. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு அவர் திறமையை நிரூபிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான கேட்ச் இன்னைக்கு ரொம்ப அழகா பிடிச்ச இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா தான் யாருங்கிறத அவங்களுடைய ரசிகர்களுக்கு மீண்டும் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம இஷான் கிஷனை ஏன்டா நீங்க மேட்ச் விட்டு கொஞ்ச நாள் எல்லாம் தூக்குனீங்க அப்படின்னு ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இஷான் கிஷன் தான் யாருங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காரு. போன மேட்சும் ஓகே, அதுக்கு போன மேட்சும் ஓகே, 2 மேட்சும் இஷான் கிஷனுடைய அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைய மேட்ச்லயும் நான் இருக்கும்போது நீங்க கலங்கலாமா அப்படின்னு சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு பிறகு இஷான் கிஷன் தரமான சம்பவம் பண்ணாப்ல. முதல்ல நம்ம நியூசிலாந்துடைய பேட்டிங்கை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கான்வே, அப்புறம் சைஃபர்ட் இறங்கினார் இல்லையா விக்கெட் கீப்பரு. அதுல கான்வே முதல் பாலே நம்ம ஹர்திக் பாண்டியா செம்மைய கேட்சை பிடிச்சி வெளியே அமுச்சுட்டாரு. அப்புறம் சுட்டி பையன் ரச்சின் ரவீந்திரா வந்தாப்புல அவர் அடிக்க உள்ள 4 ரன்லாம் அப்படி விட்டாச்சு. இந்த மேட்ச்ல பிலிப்ஸ், சாப்மனு, அப்புறம் மிச்சல், சாண்டாரு இந்த 4 பேரும் தான் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அந்த 4 பேருக்குமே தரமான சம்பவம் பண்ணாங்க. நம்ம ரவி பிஸ்னாய் இன்னைக்கு உள்ள வந்து என்னால என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத இன்னைக்கு அழகா நிரூபிச்சாரு. ஏன்னா ரவி பிஸ்னாய் எடுத்த 2 விக்கெட்டுமே முக்கியமான விக்கெட் தான். ஸோ ரவி பிஸ்னாய் தான் பிலிப்ஸ் விக்கெட் எடுத்தாரு. அதே ரவி பிஸ்னாய் தான் சாப்மன் விக்கெட் எடுத்தாரு. நம்ம சாட்னரை ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்தாங்க. அதே மாதிரி பும்ரா போட்ட பாலே சைஃபர்ட் விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணாங்க. ஹர்ஷத் ராணா தான் முதல் விக்கெட், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட், ரவி பிஸ்னாய் 2 விக்கெட், பும்ரா இன்னைக்கு 3 விக்கெட். பும்ரா திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இப்படி நியூசிலாந்து அணி இந்தியாவுடைய பவுலிங்ல ஒட்டுமொத்தமா தடுமாறி அடிக்கவே முடியாம என்ன பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறீங்களா, நாங்க என்னடா பாவம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு கதற விட்டாங்க. வெறும் 153 ரன் தாங்க அடிச்சாங்க. ஸோ 20 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு மேட்சை முடிச்சா போதுன்னு நியூசிலாந்து அணி மேட்சை முடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஸோ 154 அடிச்சா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்கோர் தான். இது கொஞ்சம் பவுலிங் பிச் தான் தெரிஞ்சது. இருந்தாலும் முதல் பாலே இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஹென்ரி ஓவர்ல விக்கெட் ஆனாரு. ஆஹா, இது கன்ஃபார்ம் பவுலிங் பிச் தான். நியூசிலாந்து அணி தடுமாறும் போது இந்தியா இன்னைக்கு தடுமாற போகுது அப்படின்னு தான் நமக்குள்ள சின்ன பயம் ஒண்ணு எட்டி பார்த்துச்சு. ஆனா எந்த பயமும் உங்களுக்கு வேணாங்க, நாங்க இருக்கோம்ல. இது T20 மேட்ச் தான், எங்களுக்கான மேட்ச். நான் இருக்கும்போது நீங்க யாரும் கலங்கையே வேணாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஆரம்பத்துல பார்ட்னர்ஷிப் போட்டாலும் இந்த பார்ட்னர்ஷிப் தொடருமா அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்கும் இஷான் கிஷன் நான் இருக்கும்போது இதுக்கப்புறம் T20ல யாரும் நீங்க பயப்பட வேணாம், கலங்க வேணாம். T20 எடுத்துட்டீங்கன்னா போதும், நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாம். இந்தியா ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத தான் பொறுப்பா ரொம்ப அழகா கையில் எடுத்துக்கிட்டு இஷான் கிஷன் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. உண்மையிலே இது மாதிரி துடிப்பான பசங்க T20 மேட்ச்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்தியா T20ல பயப்பட தேவையே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இந்தியா இன்னைக்கு அமேசிங்கா வெற்றி பெற்றிருக்கு. உண்மையிலேயே இந்தியா வெற்றி பெற்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணத்துல 2 பேர் சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பிடிச்ச கான்வே கேட்ச், அதுதான் மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்ப்பை தூண்டுனுச்சு. அதே மாதிரி ஓப்பனிங்ல கிளம்புறாங்க இஷான் கிஷன் ரொம்ப சிறப்பா விளையாடி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. உண்மையிலே இந்தியா ஜெயிச்சதுக்கு உங்களுடைய பங்களிப்பு யாரோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.